Hi, வணக்கம், வந்தனம், welcome to recipecheckr. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா காரச்சேவ். ஆனால் வீட்டில் பண்ணாத ஒரு பலகாரம் அதே தான். ஏன்னா எல்லா முறுக்கு தட்டை எல்லாமே பண்ணிடுவோம். இந்த காரச்சேவ்னா மட்டும் நம்ம ஹோட்டலில் போய் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் இல்லை ஒரு ஸ்வீட் ஷாப்பில் போய் தான் வாங்குவோம். அப்படி என்னங்க அதில் ஸ்பெஷல்? ஏன்னா அந்த காரச்சேவில் பர்டிகுலராக ஒரு ப்ராசஸ், அந்த நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி நம்ம தேய்ச்சி அது கொடுக்குறோம், அதாவது எப்படி வந்து புளிகிறோம் அப்படின்றது ரொம்ப புரியாத ஒரு விஷயம். அதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதான் இன்னைக்கு பண்ண போகிறேன். வாங்க இன்னைக்கு இதயம் வழங்கும் காரச்சேவ். நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றி நம்ம இன்றைக்கி ஹீட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நான் இதை பொரிக்கிறதுக்கு மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து முக்கியமானது வந்து அந்த தேய்ச்சி எடுக்கிறது, அந்த ப்ராசஸ். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரச்சேவில் வந்து எப்பொழுதுமே அப்படின்னா கடலை மாவோட குவான்டிட்டி அதிகம், அரிசி மாவு கம்மி. அதான் ஒரு ரேஷியோ. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 300 கிராம் அரிசி மாவு, 400 கிராம் கடலை மாவு, ஸோ கிராம் தால், ஸோ சால்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இது நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு மாவும் ஈவனாக நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். கடலை மாவில் இருக்கிற லம்ஸ் எல்லாத்தையும், அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்ருவோம். இப்போ இது நல்ல மிக்ஸ் ஆனோடனே இந்த ஸ்டேஜில் ஒரு 120 கிராம்ஸ் பட்டர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பட்டரை அழகாக இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரம்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த காரச்சேவில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மிளகு வந்து அப்படியே முன்னாடி அழகாக இருக்கும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்நாக்ஸ் அது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து காரச்சேவ் போடவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா அது எப்படி தேய்க்கிறது, அது எப்படி வருது அப்படின்றது. ஏன்னா இது வந்து நீங்கள் முறுக்கு குழல்லாம் புளிய முடியாது. அது வந்து இந்த ஜாரணி வச்சு ஸ்வீட் ஷாப்லலாம் தேய்ப்பாங்க. அதான் நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்காக நீங்கள் அதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அரிக்கரண்டியோ கண்ணுக்கரண்டி அந்த மாதிரி இருக்கிறதுலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அழகாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அழகாக க்ரம்ஸாக ஈவனாக உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பட்டர் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக க்ரம்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா, ரொம்ப வேணாம், லைட்டாக போடுங்க போதும். ஒரு 4லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் உடச்சி வச்ச மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து டீப் ஃப்ரைங்க்கு வந்து நீங்கள் என்ன தான் ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு ஃப்ளேவர், அந்த கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் பொங்கும். பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே கடலெண்ணெய் தான். இப்போ தான் நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் கிடைக்குது. பட் இந்த கடலெண்ணெய் எனி டைம் ஃபேவரட். அதுக்குன்னு ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டு, அது வந்து அந்த ஸ்நாக்ஸில் ஆட் ஆகிறப்போ இன்னும் ஸ்பெஷல். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம்.
இப்போது இந்த மாதிரி ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சி, அதாவது வந்து நம்ம மாவு புளிகிற அளவோட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டில் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இதை வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டோ ரெடி. ஸோ இதை வந்து இப்போ நம்ம தனியாக வச்சுட்டு இந்த காரச்சேவை எப்படி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது யூஸ்வலாக வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஜாரணின்றது யூஸ் பண்ணி தான் வந்து காரச்சேவை போடுவாங்க. இன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கரண்டியில் அழகாக வச்சு தேய்க்கலாம், பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முறுக்கு புளியறதுலேயே புளிய முடியும். பட் கரெக்டான ஒரு இதை அந்த ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட்டு இதில் தேய்க்கிற மாதிரி இருந்தால் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் அமர்த்தி நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இன்றைக்கி பர்ஃபெக்டாக உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் ஷாப் அண்ட் சேவரி ஷாப்பில் கிடைக்கிற காரச்சேவ் இன்றைக்கி நம்மளே பண்ணிட்டோம். வெரி சிம்பிள் ப்ராசஸ். அந்த ரேஷியோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அந்த தேய்க்கிறது அது எதனால் அப்படின்னா அந்த தேய்க்கிறப்போ அந்த காரச்சேவ் வந்து உங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிங்கர் சைஸ் அதில் விழுந்துடும். ஸோ நம்ம உடச்சி வர்றது நீளமாக இருக்கும். அது ஒரு கம்ஃபர்ட் தான். பட் நீங்கள் முறுக்கிறத குழலில் தான் பிடிக்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த காரச்சேவ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் திக்னஸில் போடலாம். பட் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தின்னாக இருக்கிறது. சில இடத்துல திக்காகவும் இருக்கும். பட் ரேஷியோ, காம்பினேஷன், ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஸோ நம்மளே பண்ண ஒரு காரச்சேவ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வெரி க்ரன்ச்சி, எஸ்பெஷலி அந்த பெப்பர் நோட் அதுதான் அந்த காரச்சேவோட சிக்னேச்சர். பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு, சால்ட்டு, அந்த பஞ்சி டேஸ்ட், ஃபீலிங், ஃப்ளேவர் எல்லாம் பர்ஃபெக்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.